வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். வணக்கம். ஆவணி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கடக ராசி. ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் நமோ நாராயணாய. சந்திரனை ராசிநாதனாகவும் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதங்கள், ஆயில்யம் 4 பாதங்களையும் நட்சத்திரங்களாக கொண்ட கடகராசி அன்பர்களே, நீங்கள் மற்றவர்களின் அறிவுரையை கேட்டுக்கொண்டாலும் தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடியவர்கள். நீங்கள் உங்கள் ராசிக்கு இந்த மாதத்தில் புதன் உங்கள் ராசியிலேயும், சூரியன் சுக்கிரன் 2ஆம் இடத்திலும், கேது 3ஆம் இடத்திலும், சனி 8ஆம் இடத்திலும், ராகு 9ஆம் இடத்திலும், செவ்வாய் குரு 11ஆம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். இதில் ஆவணி 10ஆம் தேதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கன்னிராசிக்கும், அன்றே செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கும், ஆவணி 15 அன்று புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள். இதனால் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் சந்திரன், செவ்வாய், குரு, கேது, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள். பொதுவான பலன்கள்: நிதிநிலை உயரும், பரம்பரை சொத்துக்கள், தகராறுகள், பிரச்சனைகள் தீரும், புதிய தொழில் முதலீடுகள், விரிவுபடுத்துதல் போன்றவற்றில் ஈடுபட நினைப்பவர்களுக்கு வெற்றி பெறுவார்கள். உங்கள் நிதிநிலை முன்னேற்றமடையும், வருவாய் அதிகரிக்கும். ஆவணி 15க்கு பிறகு செலவுகள் அதிகரிக்கும். தொழில், வியாபாரம், வேலை இவற்றின் மூலமாக லாப உறவு அதிகமாகும். ஆனாலும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். புதிய முதலீடுகள் மூலமாக லாபம் சம்பாதிக்கலாம். கணவன் மனைவியிடையான உறவு மகிழ்ச்சிகரமானதாக இருந்தாலும் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும். குழந்தைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களின் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்றாக இருக்கும். மனைவியின் உடல்நிலை பற்றிய அக்கறை செலுத்த வேண்டியிருக்கும். தாய் தந்தையரின் உடல்நிலையிலும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் வருவாய் அதிகரிக்கும். உங்கள் புத்திசாலித்தனத்தால் நன்மை அடைவீர்கள். வேலை சம்பந்தமாக உங்கள் சக பணியாளர்களுக்கு உதவுவீர்கள். அலைச்சல் அதிகம் இருந்தாலும் வருவாய் அதிகரிக்கும். தொழில், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் புதிய முதலீடுகள் மூலமாக நல்ல வருவாயை பெற முடியும். தொழிலை விஸ்தரிக்க, புதிய தொழிலை துவங்க இது நல்ல மாதமாக இருக்கும். தொழிலில் வருவாய் அதிகரிக்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். உங்கள் முகத்தில் தேஜஸ் உண்டாகும். சமுதாயத்தில் மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலமாக நல்ல பெயர் எடுப்பீர்கள். அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமாக உங்கள் சக்திக்கு மீறிய உதவிகளை செய்ய முயற்சித்தால் தேவையற்ற சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். கலைஞர்கள் தங்கள் நிலையை உயர்த்தி கொள்வார்கள். வருவாய் அதிகரிக்கும். சுகமான வாழ்வு அமையும். போட்டியாளர்கள் பின்னுக்கு தள்ளி முன்னேறுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு மதிப்பு மரியாதை உயரும். சமுதாயத்தில் மேலிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். வருவாய் அதிகரிக்கும். பொதுவாகவே இந்த மாதம் சிறப்பான பலன்களை பெறவிருக்கிறீர்கள். ஆனாலும் செலவுகளை திட்டமிடுங்கள். இந்த மாதம் விக்னம் நீக்கும். விக்ன விநாயகப் பெருமானை வழங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். நலமும் வளமும் பெற்று வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.